ஒரு வழியாக வீடு திரும்பியிருந்த அம்பிகா வந்ததுமே தனது செயலுக்கு நியாயம் கூறுகிறேன் என ஆரம்பித்து வேதிகா சர்வா இருவரையும் பிரித்து வைப்பதில் நிறுத்தியிருந்தார். தீரஜும் அவருக்கு சப்போர்ட்டாக பிரவீன் மற்றும் சர்வா இருவருக்கும் இடையில் நடந்த சண்டையை பற்றி கூறி அவங்க 2 பேரையும் பிரிக்கிறது தான் சரி தாத்தா என்று சொல்ல, அம்பிகா அடுத்ததாக குணசேகரனை பார்த்து நீங்களும் ஏதாவது பேசுங்க என்று சைகையால் கூற, அப்பா எனக்கும் அம்பிகா சொல்றதுதான் சரின்னு தோணுது, தினமும் பிரச்சனையா இருக்கு, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் என்று வேறு வழியில்லாமல் கூற, அவரும் தங்களுக்கு சாதகமாக பேசியதில் சிரித்துக் கொண்டான் தீரஜ். பொறுமையாக மூவரையும் பார்த்த அதியமான், அப்படின்னா நீங்க 3 பேரும் ஏற்கனவே உங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்றீங்க, கரெக்டா? நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்தவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல என்று அவர் கேட்டதும் அதுவரை தீரஜ் முகத்திலிருந்த புன்னகை அப்படியே மறைந்து போனது. தான் சிரித்துக்கொண்டு நிற்பதை பார்த்தால் தாத்தா கோபப்படுவார் என புரிந்து கொண்டான் தீரஜ். உடனே முகத்தை மாற்றிக்கொண்டு, இல்ல தாத்தா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நேத்து அவன் என்ன பண்ணான்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். நாங்க எதுக்காக அவனுக்கு எதிரா பிளான் பண்ணணும், எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா என்று சமாளிக்க, அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுமா இல்ல பிரியணுமான்னு முடிவெடுக்க நீங்க யாரு? அந்த முடிவு அவங்க 2 பேரும் தான் எடுக்கணும். நீங்க எல்லாரும் உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க என்று அதியமான் தன்னுடைய நிலைப்பாட்டை கூறிவிட, போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு என்று கடுப்பானான் தீரஜ். இன்னொரு பக்கம் அம்பிகா, என்ன மாமா நீங்க அந்த என்று பேச ஆரம்பிக்க கை நீட்டி தடுத்த அதியமான், நீ சொல்ற எதையும் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல, நீ ஏற்கனவே நிறைய பேசிட்ட, போதும் என்று தடுத்துவிட அம்பிகாவும் வேறு வழியில்லாமல் முணுமுணுத்தபடி அமைதியானார். அடுத்தடுத்து அதியமான் பேசியதில் அதற்கு மேல் அவரை எதிர்த்து பேசும் தைரியம் அங்கே யாருக்கும் இல்லாமல் போனது. இங்கு சர்வாவிற்காக அதியமான் அனைவரிடமும் பேசி முடித்திருக்க, மறுபக்கம் காரை விட்டு கீழே இறங்கிய சர்வா போட்டோ ஷூட் நடக்கப் போகும் இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான். சர்வா ஏற்கனவே கூறியிருந்ததைப் போல வித்யா ஸ்கின் கேர் ப்ரோமோ போட்டோ ஷூட் புரோட்டான் கம்பெனியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு அதற்காகவே மிகப்பெரிய ஹால் ஒன்றை இதற்காகவே வாடகைக்கு எடுத்திருந்தனர். கண்ணை பறிக்கும் லைட்டுகள் மற்றும் உயர்தர கேமராக்கள் என்று அந்த இடம் போட்டோ ஷூட்டிற்கு தயாராக இருந்தது. சர்வா வந்ததும் அவனிடம் ஓடி வந்த மாயா, பிரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு சார், எல்லாம் ரெடி என்று கூறினாள். அதை கேட்டு சிரித்த சர்வா, வெரி குட், ரொம்ப சீக்கிரத்திலேயே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க என்று அவளை பாராட்டினான். தேங்க்யூ சார் என்று கூறிய மாயா, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா சார், ஏதாவது அரேஞ்ச் பண்ணவா என்று கேட்டாள். தலையில் கை வைத்த சர்வா, ஆமா எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் உள்ள இருக்கிற ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் கொடுத்து விடுங்க, அண்ட் ஆலியா வந்த உடனே ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க என்று சர்வா கூற, கண்டிப்பா சார், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் கொடுத்து அனுப்புறேன் என்று கூற, ஓகே வந்ததும் கொடுத்து அனுப்புங்க, நான் ரூமுக்கு போறேன் என்று சர்வா சொல்லி 2 அடிகள் எடுத்து வைக்க, ஏய் சர்வா நீங்க என்ன பண்ற என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரலிலேயே யார் என்று தெரிந்து கொண்ட சர்வா திரும்பி பார்க்க, அவன் நினைத்தது போல கிருத்திக் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து சலிப்புடன், உனக்கு என்ன வேணும், எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்ட என்று சர்வா கேட்க, நான் தானே முதல்ல உன்னை கேட்டேன், நீங்க என்ன பண்ற என்று திமிராக திருப்பி கேட்டான் கிருத்திக். அவனை மேலும் கீழும் பார்த்த சர்வா, வித்யா ஸ்கின் கேர் என்னோட கம்பெனி, வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்டதும் புருவம் உயர்த்தி அவனை பார்த்த கிருத்திக், நிஜமாவா, ஓகே, நீ அந்த கம்பெனில என்னவா வேலை பார்க்கற, மேனேஜர், செக்யூரிட்டி இல்ல வேற ஏதாவதா என்று வேண்டுமென்றே நக்கலாக கேட்க, உனக்கு என்ன காது செவிடா, இப்பதானே சொன்னேன் அது என்னோட கம்பெனின்னு, நான் அந்த கம்பெனியோட CEO என்று சர்வா கூறியதும் அதை கேட்டு பெரிதாக அதிர்ந்து போன கிருத்திக், நீ அந்த கம்பெனியோட CEOவா, உன் கம்பெனிக்கு இங்க புரோட்டான்ல ப்ரமோஷன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உனக்கு ஏதாவது லாட்டரி அடிச்சிருக்கா இல்ல எல்லாரையும் ஏமாத்திட்டு ஏதாவது பெரிய வேலை பண்ணிக்கிட்டு இருக்கியா, இங்க ஷூட் பண்றதுக்கு எவ்வளவு பே பண்ணணும்னு உனக்கு தெரியுமா என்று கிருத்திக் கேட்டுக்கொண்டே போக, அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றினாலும் அதில் எந்த பயனும் இல்லை என்று புரிந்து கொண்டு சர்வா எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான். அதில் அவமானப்பட்டதாய் உணர்ந்த கிருத்திக் மீண்டும் சர்வாவின் கையை பிடித்து தடுத்தவன், உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள எங்க போற, ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிட்டா உன் மனசுல என்ன பெரிய இவன்னு நினைப்பா, பேச பேச நீ பாட்டுக்கு கேட்காம போற, நான் இப்ப நினைச்சா கூட ஒரே நிமிஷத்துல உன்னோட இந்த மொத்த ஷூட்டிங்கையும் கேன்சல் பண்ணி உன்னை இங்கிருந்து அனுப்ப முடியும், பாக்குறியா என்று மிரட்டுவது போல கேட்க, பதிலுக்கு சிரித்த சர்வா, அப்படியா, சரி உன்னால பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோ, இந்த ஊர்ல வேற மார்க்கெட்டிங் ஏஜென்சியே இல்லையா, இல்ல வேற எங்கேயோ ஷூட்டிங்கே நடத்த முடியாதா,
நாங்க அங்க போய் பண்ணிப்போம் என்று பதிலுக்கு சர்வா திமிருடன் கூற, நீ எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க? புரோட்டான் கம்பெனியில இருந்து வெளியில அனுப்புனா எந்த கம்பெனியிலயும் உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கேயும் உனக்கு ப்ரொமோஷன் பண்ண சான்ஸ் கிடைக்காது. அதுக்கு மேலையும் ப்ரொமோஷன் பண்ணணும்னா நீதான் வீடு வீடா போய் உன்னோட ப்ராடக்ட அவங்களுக்கு காட்டணும் என்று கிருத்திக் பேசிக்கொண்டே போக கை விரலால் காதை குடைந்து கொண்டு அவனை பார்த்த சர்வா, பேசி முடிச்சிட்டியா என்று எரிச்சலுடன் கேட்டான். ஆனால் கிருத்திக்கோ, உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கவா? எனக்கு தெரிஞ்சு ஒரு டைலர் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா இந்த ஜோக்கர் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அத போட்டுட்டு வீடு வீடா போய் நீயும் உன்னோட கம்பெனி ஆளுகளும் உன்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை வித்துட்டு வாங்க. உனக்கெல்லாம் அதுதான் கரெக்டா இருக்கும் என்று கிருத்திக் பேசிக்கொண்டே போக கடுப்பான சர்வா அவன் கையை தட்டிவிட்டு, கிருத்திக், தேவையில்லாம பேசி என் பொறுமையை சோதிக்காத. அப்புறம் உன்னை நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவேன். நீ சொன்னியே டைலர், அவனே நினைச்சாலோ அதுக்கப்புறம் உன்னை ஒன்னா வச்சு தைக்க முடியாது என்று பகிரங்கமாக விரல் நீட்டி எச்சரித்தான் சர்வா. ஒரு நொடி சர்வாவின் பேச்சிலும் அந்த பார்வையிலும் தடுமாறி போன கிருத்திக் நடுக்கத்தை மறைத்துக் கொண்டு மீண்டும் சர்வாவிடம், அப்படியா, உன்னால அவ்வளோ பண்ண முடியுமா? சரி, நீ பண்ணு, என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் என்று கிருத்திக் சவால் விட்டு சென்றுவிட, காலங்காத்தால இவன் மூஞ்சில முழிக்கணும்னு என் தலை எழுத்து என்று எரிச்சலுடன் கடிகாரத்தை பார்த்தான் சர்வா. இன்னும் 2 நிமிடங்கள் சேர்த்து பேசியிருந்தால் கூட புரோட்டான் கம்பெனியிலிருந்து அவனை வேலையை விட்டு அனுப்பியிருப்பான். இன்னைக்கு தப்பிச்சிட்டான், மறுபடியும் மாட்டாமலா போயிடுவான், அப்ப இருக்கு இவனுக்கு என்று எரிச்சலோடு மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் அங்கிருந்து பிரைவேட் அறைக்குள் சென்று சோஃபாவில் அமர்ந்தான். சோர்ந்து போயிருந்த சர்வா சோஃபா மீது தலையை சாய்க்க கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த பெண், குட் மார்னிங் சார், உங்களுக்கு ஜூஸ் என்று ஒரு பக்கம் வைத்தவள், அப்புறம் ஸ்நாக்ஸும் கொண்டு வந்திருக்கேன் என்று அதையும் டேபிள் மீது வைத்தாள். சர்வா தலையாட்ட, வேற ஏதாவது வேணுமா சார் என்று பணிவுடன் கேட்டாள் அந்த பெண். வேணும்னா நானே கால் பண்றேன், நீங்க போகலாம் என்று சர்வா சொன்னதும் அந்த பெண் வெளியே சென்றுவிட சோஃபாவில் கால் நீட்டி அமர்ந்த சர்வா ஜூஸை குடித்துக்கொண்டே அவனுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்நாக்ஸை சாப்பிட ஆரம்பித்தான். அரை மணி நேரம் கடந்திருக்க திடீரென வெளியிலிருந்து கதவு தட்டும் சத்தம் கேட்டு, எஸ் கமன் என்று கூறிய சர்வா எழுந்து அமர்ந்தான். கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடி வந்த மாயா, சார் ஒரு ப்ராப்ளம் என்று பதட்டத்துடன் சொல்ல, என்னாச்சு என்றான் சர்வா கண்களை சுருக்கி. ஃபர்ஸ்ட் ஷூட்ல நாம எடுத்த போட்டோஸ் இருந்த ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஷூட் பண்றதுக்கு ஆலியா மேடம் முடியாதுன்னு சொல்லி உங்களை மீட் பண்ணணும்னு கேக்குறாங்க சார் என்று அவள் கூறியதும் எழுந்து நின்றவன், வாட் என புரியாமல் பார்த்துவிட்டு, ஷூட் பண்ண ஃபைல் எப்படி கரப்ட் ஆகும் என்று கேட்டான். அதான் சார் எங்களுக்கும் புரியல, திடீர்னு கேமரா மெமரி கார்டுல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. டேட்டா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஏதோ வைரஸால டெலீட் ஆன மாதிரி தெரியுது. அண்ட் ஆலியா மேடம் ரீஷூட்டுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க என்று அவள் சொல்லி முடிக்க, வைரஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் சர்வாவிற்கு கிருத்திக்கின் ஞாபகம் வந்தது. கோபத்தில் கைகளை முறுக்கியவன் அப்படியே நிற்க, சார் வந்து ஆலியா மேடம் கிட்ட பேசுங்க என்று பயந்து கொண்டே மாயா அவனை மீண்டும் அழைத்தாள். அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தான் சர்வா. ஆலியாவை மீண்டும் சம்மதிக்க வைத்தாலும் கிருத்திக் இதே போல ஏதாவது பிரச்சனை செய்தால் என்ன செய்வது என்று அவன் யோசிக்க, சார் என்று அவனை மீண்டும் அழைத்தாள் மாயா. நீங்க ஆலியா கிட்ட போய் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்க சொல்லுங்க. நான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆலியாவை மீட் பண்றேன். அண்ட் புரோட்டான் கம்பெனியோட மெயின் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் ஒரு ரூம்ல அசெம்பிள் ஆக சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் நான் பேசணும், அதுவும் டைகரா என்று சர்வா கூற தலையாட்டிக் கொண்டே வந்த மாயா, நீங்க தான் டைகர்னு சொல்ல போறீங்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். இல்லை என்பது போல தலையாட்டி, நான் போன் கால் தான் ஜாயின் பண்ண போறேன், உடனே ஏற்பாடு பண்ணுங்க, நம்மகிட்ட நேரம் இல்ல, எல்லாரும் கேதர் ஆன உடனே என்னோட டைகர் நம்பருக்கு கால் பண்ணி அதை ஸ்பீக்கர்ல போடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன் என்று சர்வா சொன்னதும் வேக வேகமாக தலையாட்டிவிட்டு அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க அங்கிருந்து கிளம்பினாள் மாயா. கிருத்திக்கை வேலையை விட்டு அனுப்ப வேண்டும் என சர்வா முடிவெடுத்து விட்டான். ஆனால் அதை சாதாரணமாக செய்ய வேண்டாம் என்பதற்காகவே இந்த ஏற்பாடு. அடுத்த சில நொடிகளிலேயே அவனுடைய டைகர் போனுக்கு மாயாவிடமிருந்து அழைப்பு வந்தது. இங்கு கிருத்திக் உட்பட அனைவரிடமும் டைகர் பேச வேண்டும் என்று கூறியதில் வேக வேகமாக ஒரு அறையில் கூடியிருந்தனர். டைகருடைய குரலை முதலாக அனைவரும் கேட்கப் போவதால் மிகவும் ஆர்வத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். பலர் இது டைகருடைய கம்பெனி என்றாலும் டைகர் உயிரோடு இல்லை என்று வெளியில் உலாவரும் வதந்தியை பல நாட்களாக நம்பிக்கொண்டிருந்தனர். சில மாதங்களுக்கு முன்னர்தான் குயின்சி டைகரிடமிருந்து உத்தரவுகள் வருவதாக அனைவரிடமும் கூறியிருக்க, டைகர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையே அவர்களுக்கு வந்தது.
அப்போதும் அதிகபட்சம் குயின்சி மற்றும் சூர்யா உடனே அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் முடித்துவிட, அவர்களைத் தவிர ஆபீஸில் இருக்கும் யாருமே டைகரிடம் பேசியதும் இல்லை, அவன் பேசுவதை கேட்டதும் இல்லை. 6 மாதமாக சீனியர் பொசிஷனில் இந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் டைகரை பற்றியோ இல்லை டைகரிடம் பேசவும் கிருத்திக்குக்கும் வாய்ப்பே கிடைக்கவில்லை. அப்போது கிருத்திக் அருகில் அமர்ந்திருந்த ஒரு சீனியர் ஊழியர், "நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு, நீதான் கேட்கவே இல்லை. இப்ப பாரு, திடீர்னு டைகர் பேசணும்னு கூப்பிட்டிருக்காரு. எனக்கென்னவோ அந்த மெமரி கார்டு பத்தி தான் பேச போறாருன்னு தோணுது" என்று கூற, "நோனோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை" என்று கூறிய கிருத்திக்கு லேசான பதட்டம் இருந்தது. டைகர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாரு என்று சொல்லி தன் அருகில் இருந்தவரை சமாளித்து வைத்திருந்தான். அவர்கள் பேசுவதைக் கேட்ட மாயா, டைகருக்கு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, அவர் எதை பத்தி வேணாலும் பேசுவாரு, யாருக்கு தெரியும், மெமரி கார்டு பத்தி பேசக்கூட கூப்பிட்டிருக்கலாம், பிகாஸ் நான் அவர்கிட்ட இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்று மாயா வேண்டுமென்றே கூற, பட் டைகருக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது, அவர் எவ்வளவு கம்பெனிஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படிப்பட்டவரு அவருக்கு சம்பந்தம் இல்லாத கம்பெனியோட மெமரி கார்டு ப்ராப்ளம் எல்லாம் கேட்கவா போறாரு என்று மீண்டும் மீண்டும் கிருத்திக் அதையே கூற, மற்றவர்களும் அவன் சொல்வதை ஆமோதித்திருக்க, ப்ளூடூத் ஸ்பீக்கரில் தனது போனை கனெக்ட் செய்து டைகர் எண்ணிற்கு அழைத்தாள் மாயா. அந்த பக்கம் உடனே அழைப்பை ஏற்ற டைகர், "ஹலோ, டைகர் ஸ்பீக்கிங்" என்று ஆளுமை நிறைந்த தன்னுடைய அதிகார குரலில் சொல்ல, அங்கிருந்த அனைவருக்கும் அந்த குரலிலேயே புல்லரித்தது. அனைவரும் கோரஸாக "ஹலோ சார்" என்று கூறினர். குயின்சி இங்கிருந்த வரை அவளைத் தவிர யாரும் டைகரிடம் பேசியதில்லை. இதுவே முதன் முறை. சில நொடிகள் அமைதியாக இருந்த டைகர், "கிருத்திக், கொஞ்சம் முன்னால வர முடியுமா? நான் உன்கிட்ட தான் பேசணும்" என்று கூற, கிருத்திக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. டைகருக்கு தன்னுடைய பெயர் தெரியும் என்பதே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்க, தன்னிடம் பேச வேண்டும் என நேரடியாக கூறியதில் மொத்தமாக அதிர்ந்திருந்தான். சர்வா கிருத்திக்கை என்ன செய்ய போகிறான்? சர்வாதான் டைகர் என்பது எப்போது வெளி உலகிற்கு தெரிய வரும்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.